வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸ் வச்சு எசன்ஸ் தயாரிக்க போகிறோம். இது 3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபேஷியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கும் இந்த எசன்ஸை வச்சு ஜூஸ் குடிக்கலாம் ரெடி பண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து 1/2 கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன். குளிக்கிற தூள் இருக்கு இல்லையா, அதை இந்த பன்னீரில் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்கும், வழுவழுப்பாகவும் இருக்கும். இதை அலசி கிண்டுருவோம். ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. தண்ணியில் ஊற போட்டுறாதீங்க, அலசி உடனே எடுத்துடலாம். ஊற போட்டிங்கன்னா எசன்ஸ் அந்த தண்ணியில் வேஸ்ட் ஆயிடும். ரோஸ் எல்லாம் அலசிட்டோம். இது 150 ml கப்பு. தண்ணி போதும். 3 கப் ஊற்றிருக்கேன், அதாவது 450 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 செகண்ட் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம், அதனால் இடையில கிண்டி விடுங்க. பூவில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் சேர்ந்து நமக்கு எசன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றுனோம்னா அந்த வாசம் குறைஞ்சி போய் ருசியும் குறைஞ்சி போயிருங்கிறதுனால 1/2 கிலோ பூவுக்கு 450 ml தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதனால் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வச்ச 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பூவோட கலரும் மாறிடுச்சு. அந்த எசன்ஸ் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். போதும், அமர்த்திடலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த எசன்ஸ் நல்லா இறங்கணும். நமக்கு ஃபுல் எசன்ஸு நமக்கு பூவுலேருந்து நமக்கு கிடைக்கணும். அதனால் இதை வந்து இப்படி ஒரு 6 மணி நேரம் மூடி வச்சுருவோம். 6 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த ரோஸ் எசன்ஸோடைய வாசம் நல்லா இருக்கு. ஜூஸை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். நல்லா ஜூஸ் எல்லாத்தையும் இருத்துட்டோம். உங்களுக்கு ஒரு பாட்டில் ஊற்றி காமிக்கிறேன், அப்போ தான் கலர் தெரியும். இது 3 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜூஸ் ரெடி பண்ணி டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம். ஸ்கின்னும் வந்து நல்லா பளபளன்னு வரும், கலரும் கூட்டி கொடுக்கும். இந்த ரோஸ் எசன்ஸை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஜூஸ் செய்யலாம்னு காமிக்கிறேன். குளியல் பவுடர். இந்த பவுடர் வந்து நான் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு ரோஸ் எசன்ஸ் ஊற்றி நீங்கள் குளிப்பாட்டலாம். நல்லா கலர் கொடுக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த குளியல் பவுடரை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு நீங்கள் குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டலாம், பெரியவங்களும் குளிக்கலாம். குளியல் தூள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜூஸ் ரெடி பண்ணுறேன். ஒரு கப் தண்ணி, இதில் 4 செம்பருத்தி பூ, மகரந்தத்தையும்
காம்பையும் எடுத்துட்டு இதை கொதிக்க விடுவோம். 2 நிமிஷத்தில் பூவோட கலர் மாறிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். செம்பருத்தி தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். வெயிட் குறைக்கணுங்கிறதுக்காக அதிகாலையில் லெமனும் தேனும் கலந்து வெந்நீரில் குடிக்கிறீங்கல்ல, அதுக்கு பதிலாக இதையும் சாப்பிட்லாம். செம்பருத்தி தண்ணியை எலுமிச்சம்பழமும் கலந்துருக்கோம். ரோஸ் எசன்ஸ், வெள்ளை பாகு சேர்க்குறேன். நீங்கள் தேன் வேணாலும் சேர்க்கலாம். ஹார்ட் சம்மந்தமான நோய்களுக்கு செம்பருத்தி பூ வந்து நல்ல மருந்து. ஆனால் டீனேஜில் இருக்க குழந்தைங்க செம்பருத்தி ஜூஸ் வந்து வாரத்தில் 1 நாள் தான் சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா மலட்டுத்தன்மை வந்துடும். அந்த காலத்தில் தேவதாசி பெண்கள் வந்து கருத்தடி மாத்திரை மாதிரி இந்த செம்பருத்தி பூவை 48 நாட்களுக்கு, அதாவது 1 மண்டலம்னு சொல்லுவாங்க, அப்படி யூஸ் பண்ணுவாங்களாம். ஒரு சித்த வைத்தியர் எழுதியிருந்தார். அதனால சொல்கிறேன், சின்ன வயசு பெண்கள் வந்து குடிக்கக்கூடாது. வாரத்தில் 1 நாள் மட்டும் செம்பருத்தி ஜூஸ் குடிக்கலாம். வயசானவங்க டெய்லி குடிக்கலாம், தவறில்லை. அடுத்து லெமன், வெள்ளைப்பாகு, தண்ணி கொஞ்சம், இதில் ரோஸ் எசன்ஸ். இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக அதிகாலையில் நம்ம வெந்நீரும் தேனும் கலந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ், லெமன், வெதுவெதுப்பான தண்ணி கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். வெள்ளை பாகுக்கு பதிலாக நீங்கள் தேனும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரோஸ் சிரப்பை வந்து நீங்கள் முகத்துக்கு வந்து ஃபேஷியல் பண்ணும்போது, ஏதாவது நீங்கள் பப்பாளி பழம் அந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி பால் கலந்து தேய்க்கும்போது இதையும் நீங்கள் பாலுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸை கலந்து வாழைப்பழத்தோடு மசித்து நீங்கள் முகத்துக்கும் தடவலாம். ஃபேஷியல் மாதிரியும் உங்களுக்கு யூஸ் ஆகும். மிச்சம் இருக்க எசன்ஸை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.